நாம் அனைவரும் ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அதிகாலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. காலைதோறும் என் கிருபை புதிதாயிருக்கும் என்று சொன்ன அன்பு தெய்வமே, இந்த 12வது மாதத்திலே இந்த அதிகாலை வேளையிலே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுவீராக. உம்முடைய கரம் தொடட்டும் தகப்பனே. இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே. என்னை தேடுகிறவர்கள் என்னாலேயே பிழைப்பார்கள் என்று சொன்ன உம்முடைய வேத வாக்கியத்தின் பிரகாரமாக பிழைப்பை ஊட்டுகிற என் ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இந்த 2024ஆம் ஆண்டு 12ஆம் மாதத்திலே அப்பா எங்களை அடியெடுத்து வைக்க செய்ததற்காக நன்றி தகப்பனே. கடந்த மாதங்கள் முழுவதுமாக எங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ நோய்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ அவலங்கள், இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே, எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ அகால மரணங்கள் இருந்த போதிலும் தேவனுடைய அன்பின் கரம் எங்களை அரவணைத்து இந்த 12 மாத காலமாக வழி நடத்தினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஐயா. உன் அன்பின் கரத்துக்காக ஸ்தோத்திரம், அன்னைக்கும் கரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய கண்ணீரை துடைக்கிற உம்முடைய கரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய குடும்பத்துக்கு தலைவராக இருந்து வழி நடத்துகிற உம்முடைய அன்பின் கரத்துக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. விசேஷமாக அப்பா உத்தரப்பிரதேச மாநிலத்திலே காவல்துறையுடனே உதவியுடனே அநேக ஆலயங்கள் மூடுகிறார்கள் என்று வலையதளங்களிலே செய்திகளை கேள்விப்படுகிறோம் ஐயா. தேவ ஆவியானவர் உம்முடைய நீதியை நீர் செலுத்துவீராக. உம்முடைய வருகை சமீபமாயிருக்கிறபடியினாலே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, லோத்துவனுடைய காலத்தில் எப்படி நடந்ததோ, அதே போல மனுஷகுமாரன் வரும்போதும் நடக்கும் என்று உம்முடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகிற பிள்ளைகளாக இந்த பூமியிலே அப்பா நாங்கள் உண்மையும் உத்தமமாக வாழ எங்களுக்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் என் தேவன் தாமே நீர் நீக்கி போட்டு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக அப்பா புத்தியுள்ள ஸ்திரீகளாக கைகளிலே எண்ணெயை வைத்திருக்கிறவர்களாக அப்பா நீர் எங்களை நீர் ஆசீர்வதிக்க பண்ணும்படிக்காக செபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக அப்பா இந்த மாதத்திலே அப்பா எங்களுடைய குடும்ப தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஐயா. அப்பா கடன் பிரச்சனையிலே இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நினைவு கூறுகிறோம் ஐயா. கடன் பிரச்சனையிலே இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் என் இயேசு நீர் நினைவு கூறுவீராக. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகுவதற்கு என் தேவனுடைய வார்த்தைகளை அப்பா அவர்களுக்கு வெளிப்பாடாக கொடுப்பீராக. இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. இந்த மாதத்தில் நாங்கள் வேத வசனங்களை இருதயத்திலே பதித்தவர்களாக அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக ஒளியினிடத்தில் இருந்து வெளிச்சத்தை வாங்கி அநேகருக்கு நாங்கள் வெளிச்சமாக பிரகாசிக்க மலை மேல் உள்ள பட்டணமாக நீர் எங்களை ஆசீர்வதிப்பீரானால் இந்த மாதத்திலே நாங்கள் தேவனுக்கென்று ஓடுகிற ஓட்டம் அநேகமாக இருக்கும் என்று அப்பா சங்க தலைவர்கள் அறைந்த ஆணிகளைப் போல நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்க என் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்திலே நாங்கள் அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்கவும் வேத வசனங்களை ஆராயவும் தியானிக்கவும் என் தேவன் தாமே அப்பா நீர் மாற்றி தரும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. வேத வசனங்களை இருதய
இருதயத்தில் எழுதினராக அப்பா ஸ்தோத்திரம் தேவனோடு இணைந்து ஜெபிக்கிறவர்களாக என் தேவன் தாமே அப்பா கிருபையா எங்களுக்கு இறங்க பண்ணும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வேதம் சொல்லுகிறது, வாங்குகிறதை விட கொடுக்கிறது ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற பிரகாரமாக அநேக ஏழைகளுக்கு இறங்கி கொடுக்க அப்பா தேவன் தாமே நீர் கிருபை செய்யும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய வேதம் சொல்லுகிறது, என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று. எங்களுடைய குடும்பத்திலே சமாதானம் காணப்பண்ணும்படியாக, வேலை ஸ்தலங்களிலே சமாதானம் காணப்பண்ணும்படியாக, எங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் காணப்படும்படியாக என் சமாதானத்தின் தேவன் தாமே உம்முடைய வேத வசனங்களை எங்களுடைய இருதயத்திலே எப்பொழுதும் பிரதிபலிக்க பண்ணத்தக்கதாக வேத வசனங்களை அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே புத்தியோடும் அறிவோடும் படிக்க என் தேவன் தாமே இரக்கம் செய்யும்படிக்காக செபிக்கிறோம் ஐயா. இயேசுவே குடும்ப தேவைகள், பொருளாதார தேவைகள், பண தேவைகள், பிள்ளைகளுடைய தேவைகள், பெற்றோருடைய தேவைகளை இந்த மாதத்துக்கு தேவையானதை மாத்திரம் எங்களுக்கு சந்திப்பீராக. அன்றன்றுள்ள அப்பத்தை தருகிறவரே, அன்றன்றுள்ள ஆகாரத்தை தருகிறவரே, அன்றன்றைக்கு தேவையான மன்னாவை கொடுத்தவரே, அன்றன்றைக்கு தேவையான காடைகளை கொடுத்தவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களை ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறவரே, எங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவரே, இந்த மாதத்துக்கு தேவையான நல்ல வேலையை தருவீராக, நல்ல சம்பாதித்தியத்தை தருவீராக. இயேசுவே ஸ்தோத்திரம். எங்களுடைய சரீரத்திலே சுக பலத்தை தருவீராக. எது உலகம் முடியாது என்று சொல்லுகிறதோ அது என் தேவன் நீர் முடிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம். எளியவனை குப்பையிலிருந்து தூக்குகிறவரை அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆகாது என்று கல்லை தலைக்கு மூளைக்கல்லாக வைக்கிறவரை உமக்கு கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுவே ஸ்தோத்திரம். எளியவனை புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் தூக்குகிறவரே, ஆகாதவனை அணைக்கிறவரே, ஏழைகளுக்கு இறங்குகிறவரே, உண்மையுள்ளவனை நேசிப்பவரே, நீதிமானை அப்பா வழி நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே. பாவிகளை நேசிக்கிறவரே, பாவிகளை ரட்சிக்க உலகத்திலே வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. பாவியான எங்களை ஒரு விசையோடு மாத்திரமல்ல மரண பரியந்தமும் எங்களை அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் பாவத்தில் இருந்து எங்களை ரட்சித்து எங்களை வழி நடத்துவீராக. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன அன்பு தெய்வமே, அவ்விதமாக சத்தியத்தை அறிந்து சத்திய வழியிலே நடக்க தேவன் நீர் கிருபை செய்வீராக. விசேஷமாக இந்த மாதத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு ஊழியத்தையும் நாங்கள் உண்மையும் உத்தமமாக செய்ய என் தேவன் தாமே நீர் கிருபை செய்யும்படிக்காக செபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக அந்தியூர் பகுதியிலே காணப்படுகிற ஒவ்வொரு திருச்சபை போதகர்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. தேவாவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவீராக. விசேஷமாக தேவனுக்கென்று ஊழியம் செய்கிற ஊழியக்காரிகளையும் ஊழியர்களையும் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. ஊழியக்காரனுடைய நலனை விரும்புகிறவரே, ஊழியக்காரரை அக்னி ஜுவாலையாக பயன்படுத்துகிறவரே, இந்த மாதத்திலே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே எங்களை நினைவு கூறுவீராக. சிறைச்சாலையிலே உம்முடைய நாமத்துக்கென்று சிறையிலே இருக்கிற ஊழியர்களை நினைவு கூறுவீராக. சிறு பிள்ளைகளை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம் ஐயா. அந்த அவ்விதமான சிறு பிள்ளைகளோடு நீர் அரவணைத்துக் கொள்ளுவீராக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. என் தேவா, உம்முடைய நாமத்துக்கென்று தினமும் 13 பேர் அப்பா ஸ்தோத்திரம் கொல்லப்படுகிறார்கள் என்ற செய்திகளை கேட்கும் போது தெய்வமே உம்முடைய சமூகத்திலே அப்பா நீர் சுகந்த வாசனையாக நுகர்ந்து கொள்ளுவீராக. இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா அவர்
அவர்கள் கொல்லப்படவில்லை, அவர்கள் விதைக்கப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிற பிரகாரமாக கோதுமை மணிகளாக விதைக்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அபுதமான குடும்பங்களை நீர் நினைவு கூர்ந்து அப்பா நீர் அரவணைத்துக் கொள்ளும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த மாதத்திலே சிறு பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. உலகம் எங்கும் நடக்கிற சிறுவர்கள் வேதாகம பள்ளிக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அந்தகாரத்தினுடைய வல்லமைகளையும் என் தேவன் தாமே நீர் விலக்கி ஒரு கூட்ட சிறு பிள்ளைகளை சேர்த்து அவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்க என் தேவன் தாமே இரக்கம் செய்யும்படிக்காக செபிக்கிறோம் ஐயா. அப்பா முதலாவது எங்களை தன்னைத்தானே சோதித்தறிகிற நல்ல அறிவை கொடுத்து இந்த 12ஆம் மாதத்திலே எங்களை வழி நடத்தும்படி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.